அடமானம் வைக்கப்பட்ட தனது நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து அபகரித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நபர் ஒருவர் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஜாகிரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் துரை ராமச்சந்திரன். இவர் காமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சம்பத்குமார் என்பவரிடம் கடந்த 2017ஆம் ஆண்டு 17 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதற்கான வட்டியை முறையாக செலுத்தி வந்ததாகவும் தனக்கு சொந்தமான 5502 சதுரடி நிலத்தின் பத்திரத்தை சம்பத்குமாரின் மனைவி காமதேனு என்பவரிடம் ஒப்படைத்ததாகவும் துரை ராமச்சந்திரன் கூறி வருகிறார். இந்நிலையில் மருத்துவர் மற்றும் அவரது மனைவி போலியாக ஆவணம் தயாரித்து துரை ராமச்சந்திரனின் நிலத்தை வேறொரு நபருக்கு விற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்டபோது அவர்கள் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி அடியாட்களை வைத்து தாக்க முயற்சித்ததாகவும், இதுகுறித்து குமாரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துரை ராமச்சந்திரன் மனு அளித்துள்ளார். அரசு மருத்துவர் அணுகி அவரிடம் ஒரு நிலத்தின் அடமான கடனாக ரூபாய் 17 லட்ச ரூபாய் பெற்ற 17 லட்ச ரூபாய் கடன் தொகைக்காக 30 லட்ச ரூபாய்க்கு அடமான கடன் செய்து கொடுத்தோம். நிறைய செய்து கொடுத்த ஓரிரு மாதங்கள்லயே இந்த நிலத்தை வேற ஒருவருக்கு அடமானம் வச்சுட்டாரு. கடைசியா அந்த நிலத்தை இப்ப வேற ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு உண்டான முயற்சியை எடுத்து நிலத்தை பார்க்கறதுக்காக வியாபாரிகளையும் புரோக்கர்களையும் அனுப்பி விடுறாங்க. அவங்க அனுப்பி விட்டவங்க கிட்ட நான் போய் எதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் போது சில அடியாட்களை அனுப்பிவிட்டு இந்த நிலத்தை நீங்க இருக்கக்கூடாதீங்க, இந்த நிலத்தை நீங்க எங்க கிட்ட விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சிலர் கொலை மிரட்டல் விடுகிறாங்க. சுமார் 17 லட்ச ரூபாய் கடனுக்காக 1 கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்கணும்னு நோக்கத்தோடு செயல்படுகின்ற அரசு மருத்துவர் சம்பத்குமார், அவர் மனைவி காமதேனு உள்ளிட்ட அவருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அடியாட்களை வியாபாரிகளை இதை நீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார்.